கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகா 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 ஆகிய வசனங்களிலே சீயோனை இரத்த வழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப் போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட்ல இருக்கு. இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள் என்று 10ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கு. இன்னொரு பக்கம் சீயோனை இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்ச தலைவர்களே என்கிறார். இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தேசத்துக்குள்ளே இரத்த பலி இருக்கக்கூடாது. 2வது, ஒரு தேசத்துக்குள்ளே அநியாயம் இருக்கக்கூடாது. அப்புறம் கர்த்தருக்காக யாரெல்லாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். என்ன, யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள் என்றுதான் ஆரம்பிக்கிறார். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், லஞ்சம் வாங்கி நியாயம் தீர்க்கிறார்கள். லஞ்சம் வாங்கி நியாயம் தீர்க்கும் போது அங்க இயேசு இருக்க மாட்டார். நிறைய குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே லஞ்சத்துக்கு துணையோ, இல்ல லஞ்சத்தை விரும்பியோ, இல்ல லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்தாலோ, எதுனாலும் சரி, பைபிளுக்கு நிறைய வசனம் இருக்கு, தண்டனையில தான் போய் முடியுது. ஒரு குடும்பத்திலே லஞ்சத்தை விரும்பியாச்சு அப்படின்னாலே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லையா. துன்மார்க்கனுக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல் என்று போட்டிருக்கு. துன்மார்க்குடைய ஜெபம் அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப துன்மார்க்கனுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த துன்மார்க்கன் யாரு அப்படின்னா, பரிதானம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே துன்மார்க்கர் லிஸ்டுக்குள்ள வந்துருவாங்க. சரி, நான் பரிதானம் தானே வாங்கினேன் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலே என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை குருடாயிருமா. அவங்களுடைய பார்வை குருடாயிரும். வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஞானிகளின் கண்களை குருடாக்கி. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த பரிதானம் உள்ள எங்கெல்லாம் என்ட்ராகுதோ அங்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உள்ள வந்துட்டு இருக்கும். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் அப்படின்னா துன்மார்க்குடைய வீட்டுல தான் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அப்ப எந்த குடும்பத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்களோ, வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பரிதானம் வாங்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு குடும்பத்துல பரிதானம் வாங்கிட்டு வீட்டுல கார் வாங்கி கொடுக்கலாம், வண்டி வாங்கி கொடுக்கலாம், வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், போன் வாங்கி கொடுக்கலாம், சொந்தமா வீடு கட்டலாம், சொந்தமா இடம் எடுத்து போடலாம்,
பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்க வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப அவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா சாபம் மெதுவா கூடயே வந்துட்டு இருக்கும். சரி, சாபம் கூடயே வந்துட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, தேவன் பார்ப்பாரு ஒரு குடும்பம் மனம் திரும்புறாங்களா இல்லையா, நீடிய பொறுமையோடு இருந்து பார்ப்பாரு. மனம் திரும்ப பட்சத்திலே அந்த குடும்பத்திலே மரணம் அடிக்கடி நேரிடும். அதையே நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது அப்படின்னா, துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கும்போது, தேவனுடைய தண்டனைக்குள்ள வாழும்போது வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. யோபு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பரிதானம் வாங்கினவர்கள் கூடாரம் அக்கினி பட்சிக்கும். யோபு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பரிதானம் எங்கெல்லாம் வாங்குறாங்களோ வாங்கினவர்களின் கூடாரங்கள் அக்கினி பட்சிக்கும். அக்கினி பட்சிக்கும் அப்படின்னா அது தண்டனைக்குள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல லஞ்சம் வாங்கி ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா சேர்த்து ஒரு வீடு கட்டி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம். இதெல்லாம் செழிப்பா பண்ணிடலாம், நல்ல பெயர் புகழோட இருந்த மாதிரி தெரியும். ஆனா பிள்ளைகளோட வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லாம இருக்கும், சந்ததி இல்லாம இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும். மருமகம் பார்த்தா சரியில்லாம இருப்பாங்க, அங்க பார்த்தா ஏகப்பட்ட கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ளேயோ இல்ல விபச்சாரத்துக்குள்ளேயோ இல்ல மதுபான அடிமைக்குள்ளேயோ போதை காரியத்திலயோ இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இங்க லஞ்சம் வாங்கி பரிதானம் வாங்கி 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 கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை பார்த்தா ஆசீர்வாதமா இல்லை. ஏன் ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் களவாண்டு கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி பரிதானம் வாங்கி இப்படி சொத்து சேர்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பார்? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அநியாயமான காரியம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய குடும்பத்திலே லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பல கோடிகள் கணக்கா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல லஞ்சம் பரிதானம் இருக்கா? இத கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பொருள் ஆசைக்கும் சாய்ந்து பரிதானம் வாங்கி, ஒரு குடும்பத்துல ஏன் அந்த பரிதானம் வாங்குறாங்க அப்படின்னா, பொருள் ஆசைக்கும் சாய்ந்து. வீட்டுல நிறைய பொருள் வேணும், வீட்டுல நிறைய வேணும், பொருளாசை வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சம்தான், யாக்கோபு வம்சம்தான், யாக்கோபு வம்சத்து தலைவர்கள் தான். ஆனால் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். பரிதானத்தை வெறுக்கிறவன் தான் பிழைப்பான், லஞ்சம் வாங்குற வெறுக்கிறவன் தான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. லஞ்சம் வாங்கி 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 கர்த்தரை மறந்து போனார்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய வசனங்கள் இல்லை. பரிதானத்தை ஒரு குடும்பம் வாங்கல அப்படின்னா உயர்ந்த ஆசீர்வாதம், உயர்வான ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் பரிதானத்தை விரும்பும் போது அவங்க யாருக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா திருடனுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களாம். திருடரின் தோழருமா இருக்கிறார்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எல்லா வசனம் தெளிவா இருக்கு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து. லஞ்சம் வாங்குறாங்க, குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ, இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ அப்படின்னு எழுதப்பட்டு. இரவு நேரத்துல இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா,
பரிதானம் வாங்குறவனுடைய நிலைமை, அந்த குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சாபம் இருக்கு, கண்ணு குருடான நிலைமை. அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாசையில சாய்ந்துதான் அவங்க இப்படி பண்றாங்க. பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்கள் அக்கினி பட்சிக்குமா. அப்படின்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பரிதானம் கொடுத்து ஒரு காரியம் செய்யும் போது அது வாய்க்கும், ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயும் கர்த்தரின் சாபம் தான் இருக்கும். ஏன்னா துன்மார்க்குடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் தான் இருக்கும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆத்துமா விலையேற பெற்றது, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு குடும்பத்திலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா செத்தே போயிடுவான். யாரு செத்து போயிடும் அப்படின்னா, அவனும் செத்து போயிடுவான், அவனுடைய ஆத்மாவும் செத்து போயிடும். இந்த கடைசி காலம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து வேலைக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி எத்தனை லட்சம்னாலும் கொடுத்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட் வேலை, அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், வெளியில எங்கனாலும் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், யாருக்கையாவது கொடுத்து எதையாவது சாய்ச்சிடலாமா, எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிடலாமா, எங்கேயாவது போய் தப்பு தப்பா சம்பாதிச்சிடலாமா. அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னா கர்த்தரின் சாபம் வந்துடும். துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன். பரிதானத்தை யாரெல்லாம் வாங்குறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா, லஞ்சம் வாங்கிட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல 4 பேர் உயிரோட இருப்பாங்க. ஒண்ணு அம்மா அப்பாவா இருப்பாங்க, இல்ல மனைவி இருப்பாங்க, இல்ல 2 பிள்ளை இருக்கும், 3 பிள்ளை இருக்கும். வயசு பார்த்தா அந்த ஐயாவுக்கு பார்த்தா ஒரு 45-50 வயசா இருக்கும். இவங்க பார்த்தா யாரோ ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போவாங்க. எது? லஞ்சம் வாங்கிட்டு. இவங்க அந்த வீட்டுக்குள்ள அந்த பணம் கொண்டு போறதுனால அந்த வீடு சாபத்துக்குள்ள மாறிடுது. இவங்க மட்டும் சாபத்துல சிக்கி கொள்ளல, இவங்க வீட்டுல அந்த பணத்தை கொண்டு போறதுனால வீடே சாபமா மாறி. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க கூடாது, உழைச்சி சம்பாதிக்கணும். உழைச்சி சம்பாதிச்சால் இயேசு கூட இருப்பார். இப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுல அப்பா ஒரு தவறான பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது, லஞ்சம் வாங்கி கொண்டு வரும்போது, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மைன்னா என்னன்னு தெரியாது, நேர்மைன்னா என்னன்னு தெரியாது, செம்மையான வழினா என்னன்னு தெரியாது, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்னா என்னன்னு தெரியாது. அவங்க வாழ்க்கை பார்த்தா ஒரு பொய்யான வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா எங்க அப்பா எங்கேயோ இருந்து ஒரு 5 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் கொண்டு வந்துருவாரு. கார் கேட்ட வாங்கி தந்துருவாரு, செல்போன் கேட்ட வாங்கி தந்துருவாரு, சொந்த வீடு கேட்ட வாங்கி தந்துருவாரு, நகை கேட்ட வாங்கி தந்துருவாரு, எல்லாம் வாங்கி தந்துருவாங்க. ஆனா அந்த பிள்ளையோட வாழ்க்கை மாறுபாடான வாழ்க்கைக்கு காரணம் என்ன? தாறுமாறான வாழ்க்கைக்கு காரணம் என்ன? இஷ்டம் போல வாழ்றதுக்கு காரணம் என்ன? பாவத்துக்குள்ள சிக்கி கொள்றதுக்கு காரணம் என்ன? மதுவான அடிமைக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன? ஒரு விபச்சார அடிமைக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டுக்குள்ளே அதாவது பரிதானம் லஞ்சம் வாங்கி ஒரு பணம் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பணத்தோட கெடுக்கிற ஆவியம் வந்துடும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. பரிதானம் இருதயத்தை கெடுக்குமா. அந்த கெடுக்கிற ஆவி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, பணத்து மேல ஒரு ஆசை, எப்படியாவது நான் பணக்காரன் ஆயிரணும், எப்படியாவது நான் கோடி கணக்குல சொத்து சேர்த்துடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? மனம் திரும்பாத பட்சத்திலே அவனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா, அக்கினி பட்சிக்குமா. பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்கள் அக்கினி பட்சிக்கும். இஷ்டம் போல எப்படியாவது சொத்து சேர்த்துடலாம், கலவாணி சொத்து சேர்த்துடலாம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள மரணம் வந்துடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கும் போது சரியாக அறிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அருமையா இருக்கும். ஆனா லஞ்சம் வாங்கிடலாம், எப்படினாலும் சொத்து சேர்த்துடலாம், எப்படினாலும் நான் பெரியவன் ஆயிரலாம், எப்படினாலும் நான் வளர்ந்துடலாம், இனி யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருந்தால் அதெல்லாம் கேடா மாறிடும். இருதயத்தை கெடுக்குமா. இருதயத்துக்குள்ளே பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியான இருந்தால் அவனோட வாழ்க்கை சமாதானமா இருக்கும். இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் நம்ம நீதிமான். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம். நீதியை பின்பற்றினால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். செம்மையான வழியில நடந்தா நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பரிதானத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளும் போது அதுல பல பிரச்சனைகள் உள்ள வந்துருது. யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரவேல் வம்ச அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயந்திருக்கிறார்கள். பரிதானத்துக்கு நியாயந்திருக்கும் போது இயேசு அந்த வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? அநியாயமா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாவி மனம் திரும்பினாதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பணுமா? அப்ப இரவு நேரத்துல இப்படிப்பட்ட நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது லஞ்சத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்ணு குருடான நிலைமை, சபிக்கப்பட்டவன், பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி, இப்படி நம்ம நிறைய வசனம் இருக்கு. ஒரு மனுஷன் லஞ்சம் வாங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கூடாரங்கள் அக்னி பட்சிக்குமா, துன்மார்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கு, இருதயத்தை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா வசனம் தான். திருடனுக்கு தோழரா இருப்பாங்களாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். குற்றம் இல்லாதவர்களை நியாயம் தீர்த்து, இப்படி நிறைய வசனம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, லஞ்சம் பரிதானம் எங்கேயாவது கொடுக்குற வாங்குற இடத்துல நமக்கு அங்க வேலையே இருக்கக்கூடாது. நம்ம தள்ளி ஓடி போயிடணும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்னை மறந்து போய் ஏன் என்னை மறந்து போய் அப்படின்னா, பரிதானம் வாங்கும்போது அங்க கர்த்தர்லாம் ஞாபகத்துக்கு இருக்காது. ஏன்னா லஞ்சம் பொருளாசைக்குள்ள போயிரும். எப்படியாவது வீடு கட்டிடலாம், எப்படியாவது ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்கிடலாம், எப்படியாவது ஒரு வண்டி வாங்கிடலாம், எப்படியாவது எதையாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரிதானம், லஞ்சம். இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமா தேசத்துக்குள்ள பெருகிட்டு வருது. இதுக்காக ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும். ஹல்லேலூயா. அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், லஞ்சம் வாங்கி நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். சர்ச்சில் மேய்ப்பன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், சம்பளம் வாங்கிட்டு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்ப தீர்க்கதரிசிகள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணத்துக்கு குறி சொல்ல கூடாது. அது பண ஆசைக்குள்ள போய் சேர்ந்துரும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அப்புறம் கர்த்தரை விட்டுலாம் தள்ளி போயிடுவாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க இதயத்துல ஒரு பண ஆசை உள்ள வந்துட்டு அப்படின்னா குறி சொல்லுவாங்க. ஆனா அங்க கர்த்தர் கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். அதுல முக்கியமான வேலை, அதுல ஆன்சர் இருக்கு. ஆசாரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார்களாம், சம்பளத்துக்காக போதிக்கிறாங்க அப்படின்றது. இந்த கடைசி காலத்துல நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஆசாரியர்கள் சம்பளத்துக்காக போதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாச்சுன்னா நம்ம கால்குலேஷன் அமுட்டுரும். ஏன்னா இப்ப கடைசி காலத்துல எல்லா பக்கமும் சபைகள் இருக்கு, எல்லா பக்கமும் சபையில வேலை பார்க்கறாங்க. ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், சம்பளத்துக்கு போதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் சொல்லி ஒரு பெயரை வாங்கியாச்சு, பணத்துக்கு குறி சொல்கிறார்கள், முடிஞ்சு வச்சு. ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டு அப்படின்னா இவங்களா கர்த்தர் பக்கம் சார்ந்து கொண்டு. தேவன் ஒரு குடும்பத்தை அபிஷேகம் பண்ணி அழைத்தால் அவங்களுடைய காலிங், அவங்களுடைய ஊழியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆசாரிகள் சம்பளத்துக்கு போய் வேலை செய்து போதிக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் பணம் வாங்கிட்டு குறி சொல்றாங்க.
தலைவர்கள் லஞ்சம் வாங்கிட்டு நியாயம் தீர்க்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சு முடிச்சுட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு இப்ப சில குடும்பத்திலே கர்த்தரை சார்ந்து கொண்டு நாங்களும் அதை செய்றோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரா? கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்தாரா? கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தாரா? கர்த்தருக்காக நம்ம வாழ்றோமா, இல்ல மனுஷனை பிரியப்படுத்த வாழ்றோமா? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் இந்த கடைசி காலத்துல குறைஞ்சுக்கிட்டே வருது. சத்தியத்தை சத்தியமா சொன்னால் அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். அப்போ ஒரு குடும்பத்துல இயேசுவை பத்தி போதிக்கணும் அப்படின்னா அவங்க வாயில சத்தியம் வரணும். கட்டுக்கதைகளோ வயிற்றுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ குறி சொல்லிடக்கூடாது. உபதேசிக்கிறவங்க கர்த்தருக்காக உபதேசிக்கணும். தீர்க்கதரிசனம் சொல்றோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டுமே தீர்க்க சொல்லணும். பணத்துக்காக குறி சொல்லிடக்கூடாது. தலைவர்கள் லஞ்சத்துக்காக நியாயம் தீர்க்கக்கூடாது என்று 3 பாயிண்ட் அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார். அப்படியே இவங்களே சொல்லிட்டே இருக்காங்க, தீங்கு எங்களுக்குலாம் வராதுப்பா, நாங்களும் கர்த்தரை சார்ந்து கொண்டோம், எங்க கூட கர்த்தர் இருக்கார். செய்யறது ஃபுல்லா ஊழல், செய்யறது ஃபுல்லா அநியாயம், செய்யறது ஃபுல்லா தப்பா, செய்யறது ஃபுல்லா வேற. ஆனா வேதம் தெளிவாக போட்டு தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இப்ப நிறைய குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல செய்யற ஃபுல்லா செஞ்சுட்டு தீங்கு எங்களுக்கெல்லாம் வராதுப்பா, நாங்களாம் எவ்வளவு நல்ல பிள்ளைகள், நாங்களாம் கர்த்தர் பிரியமானபடி வாழ்றோம் அப்படிம்பாங்க. ஆனா பணத்துக்காக குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனை குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல பணத்துக்காக குறி சொல்றாங்க. அந்த குடும்பத்துல இயேசு கூட இருப்பாரா? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே, அந்த குடும்பத்துல இயேசு கூட இருப்பாரா? நார்மலா நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். செய்யற ஃபுல்லா தப்பு. தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் கூலிக்கு சம்பளத்துக்கு போதிக்கிறாங்க, அவ்வளவுதான். சம்பளத்துக்கு போதிக்கிறாங்கப்பா, வேற ஒண்ணுமே சொல்லல. ஆசாரியர்கள் எப்படி இருக்காங்கன்னா சம்பளத்துக்கு போதிக்கிறாங்க, அவ்வளவுதான். தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா பணத்துக்காக குறி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனம் அழகா போட்டிருக்கு, ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். ஹல்லேலூயா. இறைவனுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு எடுத்ததையும் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பிள்ளைகளோடு பேசின கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களோட வாழ்க்கையில என்னென்ன அக்கிரமம், குறைகள், மீறுதல், கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இரவனத்துல இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிஃப்ட்ல அப்போ டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேனாக இருக்காங்க, செக்யூரிட்டியாக இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, அப்பா நர்ஸ் ஜுபிறாங்க, டாக்டர் ஜுபிறாங்க. நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விட்டு வந்த குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. நைட் நேரத்தில் அப்பா வியாபாரம் பார்க்காங்க, காய்கறி வியாபாரம், இன்னும் மற்ற வியாபாரங்கள், பிஸ்னஸ், எல்லா கடைகளையும் அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு போதை அடிமையோ, விபச்சார அடிமையோ, செல்போன் அடிமையோ, தேவையில்லாமல் களியாட்டோ, போதை அடிமையிலோ எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களோட ரத்தத்தினால தெளித்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சில குடும்பத்தில் விபச்சார அடிமையிலே அப்பா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், சில குடும்பத்தில் சந்தேகம், சில குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ
அந்த குடும்பத்தினுடைய எல்லா அக்கிரமம், எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு ரொம்ப தந்திரமான ஆவிகள், சர்ப்பத்தின் கிரியைகள், வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள் இருக்கும், அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் வேலை அடைக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா டெலிவரிக்காக போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்காங்க, ஆபரேஷன் டெலிவரி ஆயிருக்கு. ஐசியூல சில குடும்பத்துல அவசர சிகிச்சையில் இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் சில குடும்பத்துல அப்பா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா மார்பிள கட்டியிருந்தாங்க. சில குடும்பத்துல கேன்சர்ல சரீரத்துல பல இடத்துல பரவி இருக்குப்பா. சில குடும்பத்துல அப்பா ஹோம்ல, அப்பா முதியோர் இல்லத்துல, சில குடும்பத்துல வயசானவங்க, சில குடும்பத்துல படுத்த படுக்கையில, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, சில குடும்பத்துல அப்பா பிரெயின்ல பிரச்சனை, சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்துல இடுப்பு வலி, சில குடும்பத்துல அலர்ஜி, சொரியஸ் வியாதி, காய்ச்சல், செயல், இருமல், எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அப்பா கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே சரீரத்துல பல இடத்துல பலவீனத்தோடு இருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல தூக்கம் வராம இருக்கு, தூக்க மாத்திரை எடுக்காங்க. சில குடும்பத்துல ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. எந்த குடும்பத்திலே இரவணத்திலே இணைந்திருக்காங்களோ அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா விசேஷமும் பலவீனத்தை எல்லாம் நீக்கி, எந்த குடும்பத்திடமாக பலவீனப்படுத்துற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா செத்த கிரிகளை அழித்து உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தலைமுறை கரத்தினால சுகமானில் என்று வேதம் சொல்லியிருப்பார். பரம வைத்தியர் இறங்கி வாங்க, உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, வாலிப வயசுல சிறு சிறு நினைன்று அப்ப வேதம் சொல்லியது. தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லா இடத்துல போய் சிக்கிக்கூடாது, தேவையில்லா வெப்சைட்டோ எந்த ஒரு இடத்துலயும் போய் சிக்கிக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனி ஜெபம் பண்றாங்க, குடும்ப ஜெபம் பண்றாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. தினந்தோறும் இரவு நேரத்தில் இணைந்துக்க அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. பழனியில திறந்து, பண்ட சிலை திறந்து ஆசிரியங்க. எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க. தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கும் அந்த எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கின்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு வேலை அடைத்து ஆசிரியங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காப்பா. அவங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லா தடையெல்லாம் நீக்கி எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ள வேலை இல்லாம இருக்காங்கப்பா. அப்பா எல்லா வேலை வாசலும் திறங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா வாசல் திறங்கப்பா, திறங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா எந்தெந்த குடும்பத்துல ஜீவன எல்லா வாசல் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாசல் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாசல் திறக்கப்படட்டும் ராஜா. லாதுரி சந்தா டலபலபலஹரது ரீபா லபலபரபு ஷபலபலஹரது ரீமா லஹதனமர சந்தா டலபரஹதுரபலா. எல்லா தடையெல்லாம் விலையை போடு ராஜா. நாளைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்கப்பா. இந்த நாளில் விசேஷமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. இரவும் போலுமா ஜெபிக்கிறான்ப்பா, கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறான்ப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசிரியங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்த எங்களோட ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிடும் ராஜா. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியங்க ராஜா. தேவனோட கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்த வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா காரியத்தையும் தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருக்கு. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. தினந்தோறும் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்தி கேளுங்க. உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் ஒரு நோட் புக்கில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு பேசுனதெல்லாம் முக்கியமான வசனம். லஞ்சம் வாங்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.